ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். படம் வந்து ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு டைனாசர் ஆராய்ச்சி மையத்தில் வந்து ஒரு விபத்து ஏற்படுது. அதனால வந்து அந்த மையத்தை வந்து மூடிடுறாங்க. ஆனா அங்க இருக்கிற ஒரு 3 டைனாசரோட டிஎன்ஏ எடுத்தாங்கன்னா ஒரு இதயத்துல வந்து குணப்படுத்துற ஒரு மருந்து இருக்குதுன்னு சொல்லி தனியார் நிறுவனத்துக்கு வந்து ஒரு இது கண்டுபிடிக்கிறாங்க. அதை வந்து எடுக்கணும்னு சொல்லி ஒரு டீமை செட் பண்ணி இவங்க வந்து எடுக்க போறாங்க. அதுலதான் நம்ம ஹீரோயின் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம மார்வல் படத்துல நடிச்ச பிளாக் வீடோ அவங்க தான் நடிச்சிருக்காங்க. சூப்பரா நடிச்சிருக்காங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு விறுவிறுப்பாவே போயிட்டு இருக்கும். அதாவது எந்த இடத்துல ஒரு தொய்வும் இருக்காது. அந்த மாதிரி படம் ஃபுல்லா மூவ் ஆயிட்டே இருக்கும். இவங்க வந்து அந்த அந்த டைனாசர் கிட்ட இருந்து ஒரு டிஎன்ஏ எடுக்கணும்னு போறாங்க. 3 டைனாசர் அவங்க இது பண்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா கடல்ல ஒரு டைனாசர் வாழ்றது அது, அப்புறம் வந்து அந்த தீவுல வந்து ஒரு பறவை ஒன்னான்னு அந்த இலையில சாப்பிடக்கூடிய ஒரு டைனாசர். இந்த 3 கட்டையே வந்து ஒரு டிஎன்ஏ எடுத்தாங்கன்னா அந்த இதய நோயை வந்து குணப்படுத்துற மருந்து வந்து கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி இவங்க மூவ் பண்றாங்க. அப்படிதான் படம் வந்து மூவ் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதே இதுல வந்து ஒரு ஃபேமிலி, ஒரு அப்பா 2 பொண்ணு, ஒரு பொண்ணோட வந்து பாய் ஃப்ரெண்ட், இவங்க வந்து 4 பேர் வந்து ஒரு படகுல வந்து போயிட்டு இருக்கிறாங்க. அது அந்த தீவுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க எதுக்கு போறாங்கன்னு இது வரைக்கும் அந்த படத்துல வந்து காட்டல. அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அந்த டைம் பாத்தீங்கன்னா அந்த டைனாசர், அந்த கடல்ல வாழக்கூடிய டைனாசர் வந்து அவங்களோட படகு வந்து கவிழ்த்திடுது. அப்ப வந்து நம்ம இந்த டீம் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. அந்த டிஎன்ஏ இதை எடுக்கிறதுக்கோசரம் போயிட்டு இருக்கிற டீம் வந்து இந்த கப்பல் வந்து முழுகிறத பார்த்துட்டு அவங்களை காப்பாத்தி அந்த கடல்ல வாழ்ற டைனாசர் கட்டிய டிஎன்ஏவும் எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு இவங்க வந்து அவங்களை காப்பாத்தி அந்த தீவுக்கு இவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போறாங்க. அப்படி ஒரு இதுல போயிட்டு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த கடல்ல வேற ஒரு டைனாசர் வந்து இவங்களோட போட்டை வந்து இடிச்சிருது. இந்த டீமும் வந்து கடல்ல விழுந்துறாங்க. அந்த 4 பேர் அந்த 4 பேரும் வந்து கடல்ல விழுந்துறாங்க. இவங்க 4 பேரும் அந்த டீமும் வந்து தனித்தனியா பிரிஞ்சிடுறாங்க. அந்த தீவுக்குள்ள போயிடுறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து ரொம்ப நீங்க வந்து அந்த ஜுராசிக் பார்க்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. நிறைய பேர்த்த வந்து அந்த டைனாசர் வந்து சாப்பிடுறது அந்த சீன்லாம் இருக்கும். இதுல அப்படிலாம் ரொம்ப இதா காட்டல. இது வரைக்கும் அந்த டைனாசர் வந்து 3 பேர்த்த கொல்ற மாதிரி தான் காட்டுவாங்க. அந்த டீம்ல ஒரு 4 பேர் இருப்பாங்க. அதுல வந்து ஒரு 3 பேர்த்த மட்டும்தான் கொல்ற மாதிரி காட்டுவாங்க. படம் வந்து சூப்பரா போயிட்டு இருக்கிறதுக்க பாத்தீங்கன்னா மீதிக்கு 2 டைனாசர் கிட்ட இருந்து டிஎன்ஏவும் எடுத்துடுறாங்க. இவங்க எடுத்துட்டு அதுல பாத்தீங்கன்னா நம்ம இந்த தனியார் நிறுவனத்துல வந்து என்ன பிளான் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த டிஎன்ஏ எடுத்துட்டு அதிக விலைக்கு வந்து விற்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவில் வைப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோவும் வந்து என்ன பண்ணிடுறாங்க, இதை வந்து நம்ம மக்களுக்கு வந்து ஃப்ரீயா தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை டிஎன்ஏ வந்து இவங்க எடுத்துட்டு போலான்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அங்க அந்த ஆராய்ச்சி மையத்துல வந்து ஆல்ரெடி வந்து ஒரு காட்சிலாவாட்ட ஒரு டைனாசர் வந்து உருவாக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம காட்சிலா பட டைரக்டர் தான் இந்த ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் வந்து எடுத்திருக்காரு. அதனால அந்த காட்சிலாவாட்ட ஒரு தோட்டம் உள்ள ஒரு டைனாசர் தான் வந்து இந்த படத்துல வந்து காட்டுறாங்க. நம்மளுக்கு எப்பயும் பிடிச்ச டீரெக்ஸ் வந்து இந்த படத்தை வந்து ஒரே ஒரு சீன் தான் காட்டுறாங்க. அந்த குழந்தைக்கு கூட வந்து அந்த டீரெக்ஸ் வந்து கொல்லப்போற சீன் வந்து சூப்பரா இருக்கும். நீங்க அதை வந்து மிஸ் பண்ணா பாத்துருங்க. அந்த காட்சிலாவாட்ட இருக்கிற டைனாசரை பார்த்தீங்கன்னா அந்த தனியார் நிறுவனத்தோட ஹெட்டை வந்து கொன்றது. அதுக்கப்புறம் வந்து இவங்க ஹீரோயின் வந்து அந்த டிஎன்ஏ எடுத்துட்டு தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. இதுதான் இந்த படத்தோட வந்து கதை. அதாவது இந்த படம் வந்து ஃபுல்லா வந்து உங்களுக்கு 2 மணி நேரம் தான் இருக்கனால வந்து சீக்கிரம் படம் முடிஞ்ச மாதிரி இருக்கும். விறுவிறுப்பாகவும் போகும். உங்களுக்கு இந்த படத்துல வந்து எந்த சீன் வந்து பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.